எம்ஜிஆர் அவருடைய இந்த வாழ்க்கையின் தொடக்கம், அந்த வெற்றியின் தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சு? என்ன சொல்லப்போனால் எம்ஜிஆர்ன்ற ஒரு திரைத்துறை கலைஞர் நடிகன் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றி இருக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான கட்சியை ஆக்சுவலாக எம்ஜிஆர் ஆரம்பிக்கல. அனகாபுத்தூர் ராமலிங்கன்ற ஒருத்தர் ஒரு அதிமுக தொண்டர். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கார், ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அதில் எம்ஜிஆர் உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சியை கைப்பற்றுகிறார். ஆக்சுவலாக அவர் எடுத்துக்கிறார். எம்ஜிஆர் சிபிஐ மட்டும் கூட சேர்த்துட்டு நின்னார் 77. கிட்டத்தட்ட 140 சீட் ஜெயிச்சார். கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க சொன்னது அண்ணாதுரையோட மரணத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு பெரியவர் சொன்னார், அண்ணாவோட மறைவுக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்க்குறோம். உண்மையிலே ஒரு மக்கள் திறமை. இந்திரா காந்தி பிரதம மந்திரியை பற்றி அந்த மேடையில் நான் சொன்னல, அந்த கடல் போல் மக்கள் திரண்டா அண்ணா சிலை கிட்ட கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசும்போது அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி சொல்கிறேன்னாரு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி சொல்கிறேன். அவர் டெல்லியில் யார் இருந்தாலும் அவங்கள பகச்சிக்கவே மாட்டார். கலைஞர் தேர்தலுக்கு 2 நாள் முன்னால் அவர் கொடுத்த அறிக்கை, அவர் கொடுத்த பேட்டி, முரசொலியில் அவங்க போட்ட பேம்ப்லெட், இதெல்லாம் வரலாற்று சாட்சியம். ஆனால் அந்த தகவலை மறைக்கிறார்கள். தயவுசெய்து கழகத்துக்கு வாக்களிப்புகள். ஒருவேளை எம்ஜிஆர் உயிரிழந்தால் திரும்பி வந்துதான் ஆட்சி அவரிடம் ஒப்படைத்து எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் நான் ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத மாபெரும் ஆளு. ஃபினாமினான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன். பேர் அதிசயம். பெண்கள் குறிப்பாக அவருடைய போஸ்டர்ஸை வாடகைக்கு வாங்கி அதை பக்கத்தில் போட்டுக்கிட்டு படுத்துட்டாங்க என்பது பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் நிலவும் ஒரு உண்மை.